அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள். நித்து சுந்தர வடிவேலு அவர்கள் எழுதிய சுயசரிதை நூல் அத்தியாயம் 35 தொடர்ச்சி. எத்தனை திருநீற்று பூச்சுக்காரர்கள், எத்தனை நாமம் அணிந்தவர்கள், எத்தனை சமய பற்றாளர்கள், அத்தனை பக்தர்களும் மணிக்கணக்காக இருந்து சிறப்பிப்பானேன். இடையிடையே பேச்சாளர்களும் கவிஞர்களும் பெரியார் பாணியில் அதிர்ச்சி மருத்துவம் செய்ததற்கும் முகஞ்சொலிக்காமல் அமர்ந்திருந்ததேன். நன்றி பெருக்கே அவர்களை குழுமச் செய்தது. அதுவே அவர்களை நெடுநேரம் கேட்கச் செய்தது. சாதிகள் தொலைய வேண்டும், ஒற்றுமை பெருக வேண்டும் என்பதை கேட்டு அவர்கள் மிரளவில்லை. பெரியாரின் பெருங்குரல் வழியாக கேட்டு கேட்டு அதை ஏற்க பக்குவப்பட்டு விட்டார்கள். நெடுநேரம் உட்கார்ந்திருந்த கால்கள் மரத்துப் போகும், அவ்வளவே. அதற்கு மேல் நலிவு இல்லை. ஆனாலும் அடியெடுத்து வைக்க தயங்கும். அதேபோல் எண்ணற்றவர்கள் சாதி பிரிவு தேவையில்லை என்பதை கேட்டு அதிர்ச்சி அடைவதில்லை. ஆனால் தாங்கள் முன்வந்து அதை தட்டிவிட முடியாத நிலையில் உள்ளார்கள். அவர்கள் சாதி பிரிவுகளை தாக்குவதை பற்றி கோபப்படவில்லை. அவற்றிற்கு வேர்களாக உள்ள மரபுகள், நம்பிக்கைகள், சமய நம்பிக்கை உட்பட முதலியவற்றை தாக்கும் மொழிகள் அவர்களை உழுக்கவில்லை. தன்மான இயக்க போர் முழக்கங்கள் தன்னல கூச்சல்கள் அல்ல, பிரிவு நல கூக்குரல்கள் அல்ல, ஆதிக்கத்தை காத்துக்கொள்ள எழுப்பும் அலறல்கள் அல்ல, மக்கள் சமுதாயம் முழுவதையும் ஒன்றாக நன்றாக வாழ வைக்கும் உயிர் ஒளிகள், சமத்துவ ஒளிகள், சமதர்ம ஒளிகளாகும். முதல் சுயமரியாதை மாநாட்டு பிரதிநிதியான நான் தமிழக அரசு நடத்திய பெரியார் நூற்றாண்டு விழாவிலும் பங்கு கொள்ள வாய்த்ததை எண்ணி மகிழ்கிறேன். இப்போது வரலாற்றை படைத்த செங்கற்பட்டு மாநாட்டிற்கு செல்வோம். அதன் முடிவுகளை கேட்போம். மக்கள் பிறவியினால் உயர்வு தாழ்வு உண்டென்ற கொள்கையை இம்மாநாடு அடியோடு மறுப்பதுடன் அதை ஆதரிக்கும் மதம், வேதம், சாத்திரம், புராணங்களை எல்லாம் பொது ஜனங்கள் பின்பற்றக்கூடாதென்றும், வர்ணாசிரமம் என்ற கொடுமையான கட்டுப்பாட்டையும் சமுதாய முறையில் காணப்படும் பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர், பஞ்சமர் முதலிய ஆட்சேபகரமான பிரிவுகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாதென்றும், மனித நாகரிகத்திற்கும் தேச முன்னேற்றத்திற்கும் தடையான தீண்டாமை என்பதை ஒழித்து எல்லா பொது ரஸ்தாக்கள், குளங்கள், கிணறுகள், பாடசாலைகள், சத்திரங்கள், தண்ணீர் பந்தல்கள் முதலிய பொது ஸ்தாபனங்களை தட்டுத்தடங்களின்றி அனுபவிக்க சகல ஜனங்களுக்கும் சம உரிமை கொடுக்க வேண்டுமென்றும் இம்மாநாடு தீர்மானித்தது. இதற்காக அரசாங்க சட்டம் அவசியம் என்று கருதுகிறபடியால் சட்டசபை பிரதிநிதிகளும் சர்க்காரும் தக்க ஏற்பாடு செய்து பொதுஜன முயற்சிக்கு உதவி புரிய வேண்டுமென்று இம்மாநாடு தீர்மானிக்கிறது என்பது மற்றொரு முடிவாகும். இக்கருத்துகளின் வெளிப்பாடுகள் மற்ற இரு முடிவுகளாக வந்தன. மக்கள் தங்கள் பெயர்களோடு ஜாதி அல்லது வகுப்பை காட்டுவதற்காக சேர்க்கப்படும் பட்டங்களை விட்டுவிட வேண்டும் என்று இம்மாநாடு பொதுஜனங்களை கேட்டுக்கொள்கிறது. சாதி அல்லது சமய பிரிவுகளை காட்டும் குறிகளை யாரும் அணிந்து கொள்ளக்கூடாது என்றும் இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. சாதி பட்டங்களை விட்டுவிட்டால் ஆள்களை அடையாளம் காட்டுவது எப்படி? இப்படி கேட்டவர்களோ அந்த நாளில் மிக புகழ் பெற்றவர்கள். பொதுமக்களோ அஞ்சவில்லை. சாதி வாள்களை வெட்டக்கோரும் முடிவுக்கு பேராதரவு தந்தார்கள். 50 ஆண்டுகளுக்கு முன்பு தாழ்த்தப்பட்டோர் உள்ளூர் தொடக்கப்பள்ளிக்கு செல்வதில்லை. ஏன்? பண்ணையார் சினத்திற்கு அஞ்சி. பெரிய சிற்றூர்களில் ஆதி திராவிட சிறுவர்கள் சிலர் வருவார்கள். ஆனால் அவர்கள் மற்றவர்களோடு கலந்து உட்கார முடியாது. எல்லோரோடும் சேர்ந்து தொட்டு விளையாடக்கூடாது. எனவே பாடசாலைகளில் தட்டுத்தடங்களின்றி எல்லோரும் சேர்வது பற்றிய முடிவு தேவைப்பட்டது. இன்றைய கல்விக்கூடங்கள் பொதுக்கூடங்கள், எல்லா சாதியாரும் கலந்து படிக்கும் இடங்களாகும். இம்மாற்றத்திற்காக தன்மான இயக்க தந்தை பெரியாரும் அவ்வியக்க தொண்டர்களும் கேட்ட ஏச்சும் பேச்சும் கொஞ்சமல்ல. அன்று அவர்கள் பெற்ற ஆதரவு திணையளவு, சமாளித்த எதிர்ப்புகள் மலையளவாகும். தொடர்வோம். அலைகள் ஓய்வதில்லை.